ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மதிய சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பச்சை பருப்பில் குழம்பு வந்து உப்பு பருப்பு மாதிரி கடைவோம் இல்லைங்களா, அதில் ஒரே ஒரு பீக்கிங்கை மட்டும் போட்டு உப்பு பருப்பாட்டை கடைஞ்சிட்டேன். ஒரே ஒரு வாழைப்பூ மட்டும் இருந்துச்சு. வாழைப்பூவில் தேங்காய் போட்டு பொரியல், ரசம் வந்து செஞ்சாச்சு. நேற்று நைட்டு செஞ்ச சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதி ஆகிருக்கு. அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மத்தியானத்துக்கு தான் வந்து சாப்பிட போகிறோம். காலையில் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். அடை தோசையில் தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை இது எல்லாமே போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடை தோசையும் சுட்டு முடிச்சிட்டேன். அடை தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த அடை தோசை வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவெல்லாம் ஊற வச்சு செய்யறனாலும் செய்யலாம், இல்லை ரெடிமேட் மிக்ஸ் வந்து வாங்கி எல்லாமே கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. நல்லா கொஞ்சம் கருக விட்ட அந்த வரமிளகா அப்படியே அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியை வந்து தாளித்து டேஸ்ட் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கு. நான் வந்து இப்போ கொஞ்சம் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை ஒரு ரெண்டு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2 தோசை தானே சாப்பிட முடியும், ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்றோம். அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ருசிச்சு மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து வெயிட் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணும்பொழுது டெய்லியுமே வெயிட் வந்து பார்க்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வீக்லி ஒன்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் போகிறேன். அப்படி பார்க்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா குறையாத மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா குறையவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி சமையல் வேலை, கிச்சன் க்ளீனிங், வீடு க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 12 கிட்டேயே ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடு சாப்பிடும் பொழுதே மணி வந்து 12 ஆயிடுச்சு. 2 அடை தோசை மட்டும் போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சம்பவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்க போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. நேற்று டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன். ஸ்டோருக்கு போகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் வந்து பாப்பா 2 பேர்த்துக்கும் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். பழைய உண்டியல் ஃபில் ஆகிடுச்சு, அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். பழைய உண்டியலை கட் பண்ணி எடுக்கும் பொழுதே புதுசாக உண்டியல் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு புது உண்டியல் வந்து 2 பேர்த்துக்குமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அக்காவும் தங்கச்சியும் அவங்களோட பழைய உண்டியல், ஃபில்லான உண்டியல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சன்சிக்கு பிங்க் பிடிக்கும், பிங்க் கலர் உண்டியல் பழசு. அப்புறம் சுகஸ்திக்கு க்ரீன் தான், அதனால் க்ரீன் கலர் உண்டியல். இந்த டைமும் சுகஸ்திக்கு அதே கலரில் உண்டியல் கிடச்சிருச்சு, சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. இது வந்து சுகஸ்திகாவோட உண்டியல். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதில் வந்து பணம் வந்து சேர்த்து வச்சுட்ருக்காங்க. 2 வருஷமா 1.5 வருஷமா, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உண்டியலை வந்து உடைச்சோம். அந்த வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்போ வந்து வருஷங்கிறதெல்லாம் கிடையாது, எப்போ வந்து அந்த உண்டியல் வந்து நம்புதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிருவோம். இப்போ வந்து உண்டியல் வந்து நம்பிடுச்சு, அதனால் உடைக்கலான்ட்டு உடைச்சாச்சு. போன வருஷம் உண்டியலில் எவ்வளோ காசு இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து இருந்தது. அந்த அமௌண்ட்டு கூட நானும் கொஞ்சம் பணம் வந்து கொடுத்தேன். ஒரு 5000 ரூபாய்க்கிட்ட கொடுத்தேன். ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கிட்ட பணம் வந்து கொடுத்தாங்க. எங்கள் 2 பேர்த்தோட பணம் கொடுத்தது ப்ளஸ் பாப்பா 2 பேர்த்தோட சேவிங்ஸ் 2யுமே சேர்த்து. அப்போ வந்து நகை விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அரைப்பவுனே 18,000 அந்த ரேஞ்ச் வந்து வந்தது. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைப்பவுனுக்கு தோடு வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். இன்னும் இப்போ இந்த வருஷம் வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. உண்டியலை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ பணம் இருக்குதுன்னு என்னெல்லாம்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகஸ்தி வந்து அம்மா நீங்கள் என்னோடய உண்டியலுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், வந்து இதிலிருந்து எண்ணுங்க அப்படின்னா, சன்சி வந்து பார்த்திங்கன்னா அவளோடது எண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நோட்டுகளை மட்டும்தான் எண்ணி எடுக்க போகிறோம். சில்லறை காசு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உண்டியல்லேருந்து கட் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த சில்லறை காசை மறுபடியும் அடுத்த உண்டியல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உண்டியலில் வந்து போட்டுருவோம். உண்டியலை வந்து அப்படியே விட வேண்டாம், எம்டியாக விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சில்லறை காசை ஃபுல்லாகவே அடுத்த உண்டியலில் போட்டுருவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டு மட்டும் தான் எண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உண்டியலில் காசு வந்து எப்படி பாப்பா 2 பேரும் சேர்ப்பாங்கன்னா, இப்போ அம்மா அப்பச்சி எல்லாம் வந்து நோம்பிக்கு வருவாங்க இல்லைங்களா, தை பொங்கலுக்கு, லோக்கல் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி பொங்கலுக்கெல்லாம் வரும் பொழுது காசு வந்து கொடுப்பாங்க. அம்மா அப்பச்சிக்கிட்ட எல்லாம் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப தெரியாதவங்க, சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்துட்டு குட்டீஸ்க்கு பணம் கொடுத்தா தான் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு பாப்பா 2 பேர்த்தையும் சொல்லி வச்சுருப்பேன். பட் அம்மா அப்பச்சி, ஆத்தா, தாத்தா இவங்கெல்லாம் வந்துட்டு போகும்பொழுது காசு கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொடுக்குற காசு வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் போட்டு வைப்பாங்க.
தைப்பொங்கல் எல்லாம் வந்துச்சுன்னா பூசை பண்ணுவாங்க இல்லைங்களா சாமிக்கு, அதில் வந்து வர்ற காசு அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேலைகள் செஞ்சால், நல்ல ஹேபிட் ஏதாவது செஞ்சால், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் பாராட்டி நாங்கள் வந்து காசு கொடுப்போம். இப்போ வந்து காசு எல்லாத்தையுமே எண்ணியாச்சு, நோட்டை மட்டும் எண்ணிட்டோம். சில்லற காசை அவங்க உண்டியல்லையே திரும்ப ரிட்டன் எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். பாப்பா 2 பேரும் அவங்களே எடுத்து போட்டாச்சு. எவ்வளோ காசு இருக்கும் கெஸ் பண்ணுங்க. நான் வந்து கெஸ் பண்ணவே முடியலை. நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, போன வருஷம் ஒரு 8000மோ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேனுங்க. நான் ஒரு 5000, ஹஸ்பண்ட் ஒரு 5000, 18,000 மொத்தமாக நகை எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எகிரிடுச்சு 8000க்கு மேலே. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நோட்டு, இந்த சில்லற காசெல்லாம் இல்லாமல் நோட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க உண்டியல், 2 பேர்த்தோட உண்டியல், 2 பேத்துக்கு உண்டியல் தனித்தனி தான், தனித்தனியாக தான் அமௌண்ட் வந்து எண்ணணும். ஆனால் சேர்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் தான் சமமாக தான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 2 பேர்த்தோட உண்டியல்லையும் காசு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா இருந்ததுங்க ஒரு வருஷத்தில். அட்டேங்கப்பா, நான் 50 ரூபாயில் இவ்வளோ, 500 ரூபாயில் இவ்வளோ, 20 ரூபா, 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் தனித்தனியாக எண்ணி நோட்டில் எழுதியே வச்சுட்டேன். எங்கள் எல்லாத்துக்குமே ஷாக்கு தான். 12,000 ரூபா இருந்துச்சா, 2 பேரும் 12,000 ரூபா சேர்த்திட்டாங்களா அப்படின்ட்டு செம்மையாக ஷாக்கு. நோட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டோம். ஆளுக்கு 6,000 ரூபா கணக்கு. வாவ் சூப்பர் அப்படின்னு எங்களுக்கு நாங்களே வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணி கையெல்லாம் தட்டியாச்சு. எடுத்து எல்லாம் வந்து எண்ணி வச்சுட்டோம். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பண்ணலாம், உண்டியல் காசில் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணணும். உண்டியலை உடச்சிட்டு அப்படியே நேராக கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். நைட் சாப்பாடு வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வாரம் அகோராவிலேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் ஸ்கின் ஸ்க்ரப்பர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்டேச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெட் ஸ்கின்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேஷியலுக்கு நம்ம பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். 4 ப்ராசஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளீனிங், லிஃப்டிங், அயன் ப்ளஸ், அயன் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி 4 ப்ராசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இதில் நமக்கு வேணுமோ அதில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்குற அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கூடயே சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. நம்ம சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். 2 சிலிக்கானோட ப்ரொடெக்ட் ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து போட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பரோட மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே பண்ணிக்கலாம். வேறு யாரும் பண்ணி விடணும், வீட்டில் ஒருத்தங்க இருந்து பண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியமாக எல்லாம் இல்லை. நமக்கு நாமே வந்து பண்ணிக்கலாம். 4 டைப் ஆன் மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மோடில் தேவையோ அந்த மோடில் வச்சு செல்ஃபாக நம்மளே பண்ணிக்கலாம். ஃபேஷியலுக்காக நம்ம வந்து பார்லர் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் நாமளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன க்ரீம் எல்லாம் போடணுமோ போட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் இந்த ப்ராடக்ட் வச்சு நம்மளே ஈஸியாக ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 24,000 ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இதை வச்சு அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம அப்படியே வைப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்க, மூக்குக்கிட்ட கீழே எல்லாமே அந்த கண்ணுக்கிட்ட எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக வச்சு இது பண்ணும் பொழுது ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடுது. நான் வந்து க்ரீம் எல்லாம் எதுவுமே போடலை, க்ரீம் எல்லாம் போடாமல் தான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது. நீங்கள் ஃபேஷியல் எல்லாம் பண்ணுறீங்க, ஃபேஷியலுக்கு க்ரீம் எல்லாம் போட்டு பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு டைம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா போதும், லைஃப் லாங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் பார்லருக்கு போய் அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நமக்கு நாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக ஃபேஷியலும் வந்து பண்ணிக்கலாம். இந்த அகாராவோட அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் ஸ்கின் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன், உங்களுக்கும் தேவைன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, நாட்டுக்கோழி, அது வந்து கொஞ்சம் இருந்தது. சரி, அதை வந்து பள்ளிப்பாளையம் போட்டுடலாம் அப்படின்ட்டு பள்ளிப்பாளையத்துக்கு அப்படியே முழுசாக சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்காம வெங்காயத்தில் மட்டும் கூட செய்வேன். ஒரு சில டைமிங்கில் தக்காளியும் சேர்த்து செய்வேன். அப்படி செய்யும் பொழுது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு ஒரு டைம் போடலாம், ஒரு டைம் போடலாம், நமக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வந்து மாற்றிக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பார்ப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகா இதெல்லாம் வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
உண்டியலில் காசு சேர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா சன்சி சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சேர்த்திக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்கில் ஒரு எல்கேஜி யூகேஜி போகும் பொழுதே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வரும் பொழுது அந்த காசெல்லாம் ஜோப்புலேருந்து எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த சில்லற காயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து அப்பா எனக்கு கொடுங்கன்னு கேட்பா. அவங்க அப்பாவும் கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பித்தா. அப்போ இருந்தே இப்போ வரைக்குமே நல்லாவே காசு வந்து சேர்த்து வச்சுட்ருக்கா. வருஷத்துக்கு ஒருக்கா உண்டியல் வந்து உடைச்சி எவ்வளோ காசு இருக்கோ அந்த உண்டியல் நம்மளதையும் உடச்சி எடுப்போம். இன்னும் ஹஸ்பண்ட் வந்து வந்தால் தான் அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணணும். கண்டிப்பாக உண்டியல் காசில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உடஞ்சு போகக்கூடிய ஐட்டமோ இல்லை கொஞ்ச நாளையில் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத போய்டும். இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கினோம்னா அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல எப்படி சொல்கிறது ரிப்பேர் ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து உண்டியலில் சேர்த்து வச்சாங்கன்னா அது மெமரியாக இருக்கணும். இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அதில் ஒரு 1/2 பவுனுக்கு தோடு எடுத்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா. அதே போல் இந்த வருஷம் ஏதாவது ஒரு கோல்டில் எவ்வளோ 12,000 இருக்குது. இன்னும் ஹஸ்பண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, நான் எவ்வளோ போடுறேன் அது வந்து தெரியலை. எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டும் போட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு கோல்டு வந்து எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும். பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறமும் இது வந்து நீ உண்டியலில் சேர்த்து வச்ச காசில் வந்து பண்ணினது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து அப்படி தான் பிளான் பண்ணிடுவேன். இப்போ தங்க விற்கிற விலைக்கு 12,000ல் ஒரு 1/4 பவுன் தான் வாங்க முடியும். 1/4 பவுனே வாங்க முடியுமா செய்குலி சேதாரமெல்லாம் போட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. அந்தளவுக்கு தங்கம் வந்து தாறுமாறாக விற்றுக்கிட்டு இருக்கு. சரி எவ்வளோக்கு விற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட அமௌண்ட்டில் வந்து நாமளும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். சமைச்சு முடிச்சாச்சு. காலையில் வச்ச ரசமும் குழம்பும் கொஞ்சம் மீதி இருக்குது. தயிர் வந்து இருக்குது. அது கூடயே இப்போ சிக்கனில் நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் மட்டும் போட்டாச்சு. நைட் சமையல் முடிச்சாச்சு. எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட போகிறோம். வீட்டு வேலை, பாத்திரம் கழுவி, வீடு கூட்டி, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே செஞ்சாலும் சாப்பிடும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த வைக்கிறது, திரும்ப சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் வைக்கிறதுன்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வேலை செஞ்சு தான் ஆகணும். எல்லாருமே வேலை செஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஓட்ட முடியுது. சுட்டி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் செய்யணும். சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. பாப்பாருடையத்துக்கு ஒரே சந்தோஷம். சொல்லிவிட்டு அப்பா 12,000 ரூபா இருந்ததுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே போய் ஏதாவது கோல்டில் சின்னதாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏதாவது காயின் மாதிரி தான் இந்த டைம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா. காயின் மாதிரி வாங்கி கொண்டுக்கிட்டு வந்து லாக்கர் இருக்குது. மேக்ஸிமம் நகை இருந்ததுன்னா லாக்கரில் தான் வைப்போம். அதனால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹஸ்பண்டும் சொன்னாங்க. இனி ஞாயிற்றுக்கிழமைக்கு எது லீவாக இருக்கும் பொழுது தான் போய் வாங்கிட்டு வரணும். சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் கழுவ வேண்டிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வழியாக கிடக்குது. இதை அப்படியே விட்டுட்டு தூங்கினோம்னா அடுத்த நாள் காலையில் எழுந்து கழுவிட்டு சமைக்கும் பொழுதே ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் ஒரு பாதி பாத்திரத்தையாவது கழுவிடலான்னு பாதியை கழுவிட்டேன். இனி அது கழுவுறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் சலுப்பாகவும் இருக்குது. இப்போ இந்த கழுவி வச்ச பாத்திரம் காஞ்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கழுவுறேன்னா ரொம்ப நேரம் ஆகும். சரி ஓகே போய் தூங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சன்சி மட்டும் பார்த்திங்கன்னா டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் குட்டி பாப்பா 2 பேரும் தூங்கிட்டாங்க. கிச்சனில் மீதி பாத்திரத்தை கழுவாததுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு பிடிச்ச படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கழுவி வச்சுட்டு ஓடியாந்துட்டேன். ஸ்ரீராமராஜ்யம் எப்போவெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்குது, பொக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபீல் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பல்ஸ் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கு வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு மகாபாரதம். எந்த டைமாக இருந்தாலும் மகாபாரதம் பார்த்தா அவ்வளோ ஒரு பிரிஸ்க் ஆயிடுவேன். அதுக்கடுத்து ஸ்ரீராமராஜ்யம் இந்த ஃபிலிம், இந்த 2மே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த படம் ஓடிக்கிட்டு இருந்ததா ஓடி போய் அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவிட்டு மீதி வந்து செஞ்ச ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதையும் வந்து ஒரு கப்பில் ஒரு குண்டால் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுட்டு கவுண்டர் டாப், கிச்சன், அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வெயிலுக்கு அதிகமாக பழைய சாப்பாடு எல்லாத்து வீட்லேயுமே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டாவே பழைய சாதம் ஆகிடும். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த சாப்பாடு வந்து நஞ்சு போன மாதிரி போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, சாதத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றுற அந்த டைமிங்லேயே கல்லுப்பு, தூளுப்பு வேண்டாம், கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த சாதத்தில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா சாதம் சீக்கிரம் வந்து நஞ்சு போகாது. ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்டாலும் அந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா.
ஆனால் சாப்பாடு கரைச்சி சாப்பிடும் பொழுது அதில் உப்பு போட்டிருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வந்து கம்மியாக போட்டு நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க தயிர் ஊற்றி கரைக்கும் பொழுதெல்லாம். காலையில் வேலை எல்லாமே முடிச்சிருச்சு. சாப்பிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பழைய சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எல்லாமே பேக்கிங் வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. நான் பாப்பா 2 பேர் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் வந்து பொங்கல் கெடா பொங்கல் காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கருப்பண சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடா பொங்கல் வந்து வைப்பாங்க. அந்த பொங்கலுக்காக போகலாம் அப்படிங்கிறதுக்காக நேரமாக கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அப்படி இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்து நான் இல்லைனாலும் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். பொங்கலுக்கெல்லாம் போயிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, தண்ணி குழம்பு நல்லா ஹெவியாக சாப்பிட்டு வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தோசை ஊற்றுறதுக்கு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். மாவு கடைசி ஆகிக்கிச்சு. நாளைக்கு நாளான்னைக்கு தான் மறுபடியும் ஆட்டணும். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதால் அங்கே அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. அவங்க வந்து இப்போ நைட் சாப்பாட்டுக்கு அங்கே அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இது வந்து அங்கே அக்கா வீட்டில் வந்து பிரியாணி வந்து கொண்டு வந்தோம். வாழை இலையில் தான் மடித்து கட்டி தான் கொண்டு வந்தேன். நான் மடித்த லட்சணம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. சம்பளத்தில் போட்டு தரேனாங்க. சரி மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமே, நான் வாழை இலையே கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது லைட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. நைட்டுக்கு கொஞ்சம் பிரியாணி இருக்குது. தோசையும் வந்து சுட்டுக்கலாம். மதியானமே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டங்காட்டி அந்தளவுக்கு ஒன்றும் சாப்பிட முடியலை. மாமா தாகத்தான் வேணாம். பாப்பா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை இருந்தாவே போதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமாவுக்கும் 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு பிரியாணியும் கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அப்படியே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டேன். அது காஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் இந்த காலையில் கழுவி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து அங்கங்கே வச்சிடலான்னு அந்த வேலைகளும் அப்படியே கையோட சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னதான் இப்படி சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வீட்டு வேலை மட்டும் மூயவே மாட்டேங்குது. பிரியாணி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை மட்டும் ஊற்றிட்டு அப்படியே அந்த தோசையை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே சன்சி சுகஸ்தி வந்துட்டு அம்மா காலையில் வச்சுருந்தீங்கல்ல அந்த பழைய சாப்பாடு அதை வந்து கரைச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு, பிரியாணி இருக்குடி பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு. பிரியாணி எல்லாம் வேண்டாங்கம்மா பழைய சாப்பாடு கரைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நாங்கள் ஃபுல்லாக அந்த பிரியாணி அது இதுன்னு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் பழைய சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி பழைய சாப்பாடு போட்டு கரைச்சரலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து கரைச்சிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். மோர் வந்து அடித்து வைக்கல, தயிர் மட்டும்தான் இருந்தது. அப்படியே தயிர், பச்சை மிளகா, உப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மாங்காய் எல்லாமே போட்டு நல்ல ஒரு செம்ம டேஸ்டியான பழைய சாதம் கரைச்சாச்சு. என்ன கொடுமை பாருங்க, பிரியாணி இருக்குது ஆனால் பிரியாணி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு பழைய சாப்பாடு சாப்பிட்றதா இருக்குது. நைட்டு ஒரு 7-8 ஆனாலும் அந்த வேத்து கொட்டுறது நிற்கவே இல்லை, வேத்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ துபாயிலெல்லாம் பயங்கரமாக மழை வந்து வெள்ளமாக போகுதுங்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சே போய் சேர்ந்துருமாட்டிருக்குது. அந்தளவுக்கு வெயில் அடிச்சே இருக்குது. இப்போ 3 வேளை சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணிவிட்டு பழைய சாராவே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. இனி நைட் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. பழைய சாப்பாடு, பச்சை மாங்காய், பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றி வச்சாச்சு. குட்டி பாப்பா எப்பவும் போல் முட்டை தோசை தான் வேணும்னு கேட்டால் அவளுக்கு ஒரு முட்டை தோசை, அவளுக்கு மட்டும் முட்டை தோசை. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தோசை தான், இட்லி பொடியோடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஹஸ்பண்ட் அங்கே அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க. பாப்பா 2 பேத்துக்கும் போட்டு கொடுத்துட்டேன். மேலே சோஃபாவில் உட்காந்து சாப்பிடாதீங்க, கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு கோடி முறை சொல்லியாச்சு. ஒரு டைம் கீழே உட்காருவாங்க. நான் வந்து பார்க்காத டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க. இங்கே பாருங்கள் 2 பேருமே பிரியாணியும் கை தொடலை, தோசையும் கை தொடலை. பழைய சோறு தான் வேணுன்ட்டு பழைய சோறு தான் சாப்பிட்றாங்க. எனக்கே பார்த்துட்டு சாக்காயிடுச்சு. சரி எதையோ ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வந்து வெளியில் மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன். அந்த டைமிங்கில் அக்காவும் தங்கச்சியும் பழைய சோத்தை எடுத்து ஊற்றி இந்த இடத்தையே எப்படி நாத்தம் பண்ணி போட்டாங்க பாருங்க. குண்டால் ஊற்றுறதுக்கு பதிலாக கீழேயும் ஊற்றி போட்டாங்க. கசன்னு போயிருச்சு. எனக்கு இதை பார்த்ததையும் சரி கடுப்பாயிருச்சு. சன்சி சுகஸ்தி அப்படின்னு ஒரு கத்துனேன். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே அம்மா சாப்பிட்டு நாங்களே க்ளீன் பண்ணிடுறோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிட்டேன். 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டு சன்சியே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டா. குட்டி பாப்பாவை க்ளீன் பண்ண சொன்னால் க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் மறுபடியும் கசன்னு பண்ணிடுவா. அம்மா அதுக்கு அவளை நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், நானே க்ளீன் பண்ணுறேங்கம்மா அப்படின்னு சன்சி வந்து சொல்லிட்டா. சன்சியை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டா. இன்றைக்கி சன்சியோட டேர்ன் பாத்திரம் கழுவுறது. கழுவியாச்சு.
நான் கூட ஒரு சில டைமெல்லாம் பாத்திரம் கழுவுனா, இந்த கருத்துணிய அலாசி போடுறது, அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு அந்த இடத்தையெல்லாம் தொடச்சு விடுறது, அந்த மாரி வேலைகளெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா சன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஃபுல்லா டீப் கிளீனிங் வேலை எல்லாமே செஞ்சு விட்டுருவா. சரி, பாத்திரம் கழுவி அந்த வேலைகளெல்லாம் சன்சி செஞ்சாச்சு. நான் நாளைக்கு காலையில சமையலுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வடை வந்து வீட்ல சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடணுங்க போலயே வந்து பார்த்தீங்கன்னா தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி வடை சுடலாம் அப்படின்ட்டு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வடை பருப்பு எடுத்து போட்டு ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். நைட்டே ஊற வச்சா ரொம்ப ஊறி போயிடும். எடுத்து இதில் வந்து குண்டால வந்து போட்டு வச்சிட போகிறேன். காலையில் ஒரு எங்கேயாவது எழுந்து வருவோம் இல்லையா, வாக்கிங் போகிறதுக்கு இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கே எழுந்து வந்தோம்னா டக்குன்னு அதை வந்து எடுத்து தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போட்டு வச்சுட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:15 தான் போகுது. பாப்பாருடைய அம்மா வாங்க அம்மா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னடா இப்படி கூப்பிட்றாளுகளே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். வெளியில் காற்று சூப்பராக அடிக்குதுக்குமா, இவ்வளோ நாளாக வெயிலாக தானே கிடந்தது, இப்போ வந்து பாருங்கள் காற்று சூப்பராக அடிக்குது அப்படின்னாங்க. நானும் வெளியில் வந்து பார்த்தா அங்கே பாருங்கள் மரம் அசைகிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா காற்று சூப்பராக அடிக்குது. ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காற்று நல்லா அடிக்குது சன்சி, கட்டில் போட்டு சித்த நேரம் இங்கே படுத்துருப்போமா அப்படின்னு கேட்டேன். சரிங்கம்மா அப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்த டயரில் அவங்க வந்து தூங்கிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். வெளியில் வந்தாவே போதும், இவனுங்க 2 பேரும் வாசப்படியிலேயே தான் படுத்திருப்பானுங்க. நைட்டு வந்து கதவையெல்லாம் சாத்தி உள்ளேயே விட்டுருவோம். ஜாக்கையும் ஹேரியும் உள்ளேயே தான் இருப்பானுங்க. 2 பேரும் எங்களை பார்த்ததையும் தொத்துக்கால் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. காற்று பாருங்க, ஆஹா ரொம்ப சூப்பராக அடிச்சுது. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா காத்தடிக்குதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் போல் நாங்கள் 3 பேரும் இங்கேயே படுத்துக்கிட்டு ஜாலியாக நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். சித்திரை வைகாசியில் இந்த வெய்ய காலமெல்லாம் முடிஞ்சுதுன்னா அப்புறம் இந்த அக்னி நட்சத்திரம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்காலம் ஆரம்பிச்சிடும். காற்றுக்காலம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் இந்த வெயில் அடிக்கிறதுக்கு ஏன்னா அனல் காத்தாவும் வரும். நம்ம ஊர் வந்து கொஞ்சம் கிராமமாக இருக்குங்காட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ முடிக்கும் பொழுது மனநிறைவோடு முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு காற்று ஸ்மூத்தாக சூப்பராக அடிக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.